வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மாதுளை ஜெல்லி ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மாதுளை ஜெல்லி ஸ்வீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 மாதுளை பழத்தை இந்த மாதிரி உதுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் பொடி பண்ண வெல்லம், 6 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வெள்ளைச்சோள மாவு, கொஞ்சம் உலர் திராட்சை. இது ஆப்ஷனல் தான், இது போடலைனாலும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாதுளை பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ அரைச்சிட்டோம். இப்போ நாம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பில் இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ மாதுளை பழத்தில் உள்ள ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதில் நாம இப்போ வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு இதை துண்டு இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, துண்டு ஒண்ணுமே இல்லை, நல்லா கலங்கிருச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து ஒரு பேன் சூடானதும் இதை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி கிளறும் போதே 1 நிமிஷம் ஆறதுக்கு முன்னாடியே லைட்டாக துண்டு விழுறது மாதிரி ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருந்தேன், ஆனால் அதில் பாதி தான் இப்போ உள்ள சேர்த்துருக்குறேன். இன்னும் நமக்கு இனிப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மாதுளை பழத்திலேயே நல்ல இனிப்பு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். பாருங்க, இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் கைவிடாம கிளறிட்டே இருங்க. பாருங்க, வெல்லம் கரைஞ்ச உடனேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா துண்டு விழ ஆரம்பிக்கும். கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைம்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபுல் டைம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கெட்டியா இருக்கு. இந்த டைம்ல இன்னொரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் நல்லா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் உலர் திராட்சை உள்ள ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம நெய் அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி 4 எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த பவுலில் பாதி அளவுக்கு நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், 4 பவுல்லையும் ஃபில் பண்ணியாச்சு. சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போ தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் வெளியே இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு.
தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில எல்லாம் ஒட்டாது. இப்போமே ஓரளவுக்கு அது செட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஹீட்டும் குறைஞ்சிருக்கு. இனி நாம் இதை எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், சும்மா நீங்கள் வச்சா போதும் ஃப்ரிட்ஜில். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். எல்லாமே இப்போ வெளியே எடுத்தாச்சு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்றை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பாருங்க, நம்மளுடைய சூப்பரான மாதுளை ஜெல்லி ஸ்வீட் தயாராகிடுச்சு. ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, ஜெல்லி மாதிரி. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வேற நம்ம எதுவுமே சேர்க்கலை. மாதுளை பழ ஜூஸும் கார்ன்ஃப்ளவர் மாவும் தான் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம குழந்தைங்களுக்கு இதை வீட்டிலே சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடையிலேருந்து ஜெல்லி வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நிச்சயமாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.